ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் உடைந்த மனதில் உடையாத காதல் நாவல் பகுதி 12. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். உதயா நண்பர்களோடு மருத்துவமனையை அடையும் போது 4:30. நோயாளிகள் என்று அதிகம் யாரும் இருக்கவில்லை. டாக்டர் வைராவை பார்க்க வேண்டும் என்று ஓப்பி எடுத்துக்கொண்ட உதயா அவனது முறைக்காக காத்திருந்தான். அவனது டோக்கன் எண் வந்ததும் வைரா அறைக்குள் வந்தவன் அவனை கோபமாக முறைக்கும் வைரா அருகில் இருக்கும் இருக்கையில் அமர்ந்தான். வெளியே நோயாளிங்க எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த நேரத்துல வந்து தொல்லை பண்றீங்க, இது நியாயமா? சரி, தொல்லை பண்ணல, நீயா ஒரு டைம் சொல்லு, நான் வெயிட் பண்றேன். என்னுடைய டியூட்டி முடியும் போது நைட் 10 மணி ஆயிடும். ஓகே, 10 மணி வரைக்கும் நான் உனக்காக வெயிட் பண்றேன். பேசலாம். பேச எதுவும் இல்ல உதயா, அது உனக்கு. நான் பேசணும். 10 மணிக்கு டியூட்டி முடிஞ்சு வெளியே வா, உனக்காக நான் வெயிட் பண்றேன். அவன் எழுந்து செல்ல சிரித்து கொண்டவள் அவனது செயலை ரசிக்கவே செய்தாள். காதலன் செய்யும் போது குறும்பாக தெரிகிறது, இதுவே பரணி செய்யும் போது ஏன் கோபம் வருகிறது? தன்னைத்தானே கேட்டுக்கொண்டவள் அடுத்த நோயாளியை பரிசோதிக்க ஆரம்பித்தாள். இரவு 10 மணி வரை மருத்துவமனையில் இருப்பதுதான் வைராவின் வழக்கம். ஆனால் அதுவரை நோயாளிகள் வர வேண்டும் என்று இல்லை. 2 மணி நேரத்திலேயே அவள் ஓய்வுக்கு வந்து விட்டாள். தன் நண்பர்களை அனுப்பிவிட்டு அந்த மருத்துவமனை வளாகத்திலேயே சுற்றி திரிந்து கொண்டிருந்த உதயா அந்த அழகான நீல நிற பூக்கள் பூத்து நிற்கும் மரத்தின் அடியில் வந்து நின்று 1 மணி நேரம் ஆகிவிட்டது. அதன் அழகை ரசித்தபடியே அவன் நின்று கொண்டிருக்க மார்புக்கு குறுகே கைகளை கட்டியபடி அவன் முன் வந்து நின்றாள் வைரா. அவன் கை கடிகாரத்தில் நேரத்தை பார்த்தான். அது 8 மணியை காட்டியது. 10 மணிக்கு தான் வருவேன்னு சொன்ன, அதுக்காக 10 மணிக்கு தான் வரணுமா? முன்னாடி வந்தா பேச மாட்டீங்களா? நான் அப்படி சொல்லலையே. அப்ப சரி, பேசிட்டு கிளம்புங்க. ஐ லவ் யூ. இதை தவிர வேற ஏதாவது பேச இருக்கா? இதை தவிர வேற எதுவும் பேச இல்ல. ஸ்டாப் இட். கோபமாக அவள் திரும்பி நடக்க அவள் முன் வந்து நின்றவன், அதுதான் அம்மா பண்ண தப்புக்கு நான் சாரி சொல்லிட்டேன்ல, நீங்க சாரி சொன்னா சரி ஆயிடுச்சா? அம்மா வந்து சாரி சொல்லணுமா? அம்மாவை நான் கூட்டிட்டு வரேன், அவங்களே உங்ககிட்ட சாரி கேட்பாங்க. தேவையில்லை, நான் என்னுடைய வேலையில ரொம்ப பிஸியா இருக்கேன். இதுக்கிடையில குடும்பம், கணவர், குழந்தைன்னு என்னால சுயநலமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது. நானும் உன்னை சுயநலமா இருக்க சொல்லலையே. இப்ப உங்களுக்கு எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு தோணும். ஆனா நாளைக்கு அந்த சூழலை ஃபேஸ் பண்ணும் போதுதான் இந்த வாழ்க்கை தேவையானு தோணும். நம்ம 2 பேருக்கிடையில தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகும். உண்மை சொல்லணும்னா எனக்கு உங்களை மட்டும்தான் பிடிச்சிருக்கு. ஐ மீன், உங்களை தவிர உங்க ஃபேமிலியில யாரையுமே சுத்தமா பிடிக்கல, ரொம்ப குறிப்பா உங்க அம்மாவை. அதனாலேயே என்னால உங்க அப்பா அம்மாவை எல்லாம் அனுசரிச்சு போக முடியாது. அது கூட பெருசில்ல, என்னால என்னுடைய இந்த ஊரை விட்டு எங்கேயும் வர முடியாது. நீ வரணும்னு நான் சொல்லலையே. உதயா, புரியாம பேசிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு காதல் உங்க கண்ணை மறைக்கலாம், ஆனா நாளைக்கு யோசிக்க தோணும். இந்த இடத்தை விட்டுட்டு நான் வேற எங்கேயும் வர விரும்பல. அதனாலேயே உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படவும் இல்லை. ஏன்னா எனக்கு என்னுடைய காதலை விட இந்த ஊரும் இந்த ஊர் மக்களும் தான் உசத்தி. உங்களை காதலிக்கும் போதும் உங்க கூட நான் வாழ விரும்பல. அவளது அந்த ஒரு வார்த்தை மட்டுமே அவனுக்கு போதுமானதாக இருந்தது. அவளது வேறு எந்த அனுமதியும் அவனுக்கு தேவையும் இல்லை. மெல்ல உயர்ந்த அவனது கரம் அவள் இடையை சுற்றி வளைத்தது. இதை அவள் எதிர்பார்க்கவில்லை. இந்த ஒரே ஒரு வார்த்தை மட்டும் போதும் வைரா. நான் உன் கழுத்தில் தாலி கட்டுறத உன்னால கூட தடுக்க முடியாது. அவசரப்பட்டு விட்டோமோ, தன்னையும் அறியாமல் அவனை நேசிப்பதை உளறி விட்டோமே, இனி என்ன செய்வது என்று அவள் மனம் நினைத்தது. இருள் வீழ்ந்து கிடக்கும் அந்த மரத்தடியில் அவள் இடையை சுற்றி வளைத்து நிற்கும் உதயாவை சட்டென்று யாரும் பார்த்துவிட வாய்ப்பில்லை. அவன் கரவளையத்தில் சிக்கிக் கொண்டவள் மெல்ல நெளிய ஆரம்பித்தாள். இல்ல உதயா, நான் அப்படி சொல்லல. வேற எப்படி சொன்னீங்க? எனக்கு உங்களை பிடிக்கும் தான், ஆனா அதுக்கு பேரு காதல் இல்லைன்னு மட்டும் போய் சொல்லாத. உன்னோட இந்த உதடுகள் போய் சொன்னா என்னுடைய உதடுகள் தான் தண்டனையை கொடுக்கும். தாங்க மாட்டேன். அவன் கூறியதன் பொருள் என்ன அவளுக்கு புரியாமல் இல்லை. ஆனாலும் பொருளை தேடியது மனம். அவளை மெல்ல தன் மார்போடு சேர்த்தவன், நான் நாளைக்கே உன்னை பொண்ணு கேட்டு உங்க வீட்டுக்கு வரேன். வேண்ட உதயா, அது சரியாகாது. ஏன் சரியாகாது? அவளை இன்னும் தன்னோடு சேர்த்து நிறுத்தியவன் கேட்க, அவன் மார்போடு ஒட்டி உரசி நிற்கும் வைராவின் கரம் அவன் மார்பின் மீது அழுத்தி பதிந்து அவனை தன்னிடமிருந்து அகற்ற முயன்றது.
ஆனால் அவன் விடுவானா? உதயா, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவே இல்ல. இந்த ஹாஸ்பிட்டல் தான் என்னுடைய உயிர் மூச்சு. அதுக்கு மேல வேற எதை பத்தியும் நான் சிந்திக்க தயாரா இல்ல. அவள் கூறி முடிக்கும் முன் அவள் இதழில் அவன் இதழ்கள் அழுத்தி பதிந்தன. அவனது முத்தத்தின் தீவிரம் மெல்ல மெல்ல உயர அவனை அகற்றிவிட துடித்த அவளது கரத்தின் சக்தி மெல்ல குறைந்து அது தானாக அவனை கட்டிக்கொண்டது. இருவரும் விட்ட வெளியில் மரத்தடியில் நிற்கிறோம் என்பதையோ இது மருத்துவமனை என்பதையோ அவள் மறந்தே போனாள். அவன் காதலுக்காக 4 வருடங்களாக ஏங்கி தவிக்கும் அவள் மனம் முழுமையாக அவனோடு ஐக்கியமாகிவிட்டது. அவளுக்காக ஏங்கி தவித்துக் கொண்டிருந்த அவனும் தன் ஆசையை, காதலை அந்த முத்தத்தில் அவளுக்கு உணர்த்த முயன்றான். எத்தனை நேரம் அவளது இதழ்கள் அவன் இதழில் சிறைப்பட்டு கிடந்தனவோ அவளுக்கு நினைவில்லை. அவனாக அவளை விடுவிக்கும் வரை அவள் தடை ஏதும் போடவும் இல்லை. அவளிடமிருந்து விலகி நிற்க மனமில்லை என்றாலும் விலகி நின்றவன், நாளைக்கு உன்னை பொண்ணு கேட்டு வர அவன் கூறி முடிப்பதற்குள் ஒரு ஏக பெருமூச்சோடு சட்டென்று அவனை கட்டி கொண்ட வைரா, என்னை இப்படி தோக்கடிச்சிட்டீங்களே உதயா, என்னுடைய தொழில நான் உண்மையா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் உங்களை நேசிக்கிறேன், ஆனாலும் விலகி இருக்கதான் விரும்புறேன். அவளை ஆற தழுவியவன், அதுதான் ஏன் என்னால உங்க கூட நிம்மதியா வாழ முடியும்னு தோணல. அதுக்கு நிறைய தடைகள் இருக்கு. வாழ்ந்து பார்த்தாதானே வைரா தடை இருக்கா இல்லையான்னு தெரியும். என்னுடைய அம்மா கொஞ்சம் கடுமையானவங்க தான், ஆனா பாசம் இல்லாதவங்க இல்ல. சில சமயங்கள்ல நாம விரும்பாமலே சில தவறுகளை செய்யறது இல்லையா? அப்படி அவங்க செஞ்ச தவறுதான் அது. அதனால நீயும் நானும் பிரிஞ்சிட்டோம், அது சரிதான். ஆனாலும் நீ அவங்கள மன்னிக்கலாமே. மன்னிக்கிறது ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல உதயா. நான் சொன்னேனே, என்னால உங்க கூட உங்க வீட்டுல வந்து உங்க அப்பா அம்மாவுக்கு மருமகளா வாழ முடியாது. அந்த இடத்துல பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடும். வேண்டாமே, இப்படி இருந்துடலாம், அதுதான் நல்லது. ஒரு சூழல்ல நாமளே நம்மள தெரிஞ்சுக்கிட்டு அதுதான் நல்லதுன்னு சொன்னா அது எப்படி சரியாகும் வைரா? நாம கல்யாணம் செஞ்சுக்கலாம், அந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாப்போமே. பாசம் இருக்கிற இடத்துல பிரச்சனைகள் தானா விலகி ஓடிடும். நாளைக்கு நான் வரேன், அப்பா அம்மாவோட வரேன். வேண்டாம். அவள் வாயை தன் கையால் மூடியவன், நான் வரேன், தயாராயிரு என்று கூறிவிட்டு அவளிடமிருந்து விலகியவன் மெல்ல நடந்தகன்றான். அவனையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் வைரா. அப்போதுதான் நாளை தன்னை பெண் கேட்டு வருவதாக பரணி கூறியது அவள் நினைவிற்கு வந்தது. இந்த இக்கட்டான சூழலை எப்படி சமாளிக்க போகிறோம் என்று அறியாது தவித்தாள் வைரா. உதயா பாலுவின் தாத்தா வீட்டை அடையும் போது வாசலிலேயே அவனுக்காக பாலு, தியாகு, அனந்து மூவரும் காத்து நிற்கிறார்கள். அவனது முகத்தில் தெரியும் ஒளி வைரா பச்சை கொடி காட்டிவிட்டாள் என்பதை அவர்களுக்கு உணர்த்தியது. ஏய், வாழு ஓகே சொல்லிட்டாளா? ஆவலாய் கேட்டான் பாலு. சொல்லிட்டா. அப்போதுதான் உற்சாகத்தோடு வீட்டிலிருந்து வெளியே வந்த பரணி, பாலு, நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸோட வெளியே எங்கேயாவது போறதா பிளான் பண்ணி இருக்கியா? இல்லனா அப்படின்னா சாயந்தரம் டாக்டர் வைரா வீட்டுக்கு போகணும், தயாராயிரு. உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸையும் கூட கூட்டிட்டு வா. எதுக்குனா? பொண்ணு பார்க்கதான். பொண்ணு பார்க்கவா? உதயா உட்பட அனைவரும் ஒரே குரலில் கேட்க, அதுக்கு ஏன் இப்படி ஷாக் ஆகுறீங்க? இல்லன்னா இன்னைக்கு பாட்டியை செக் பண்றதுக்காக டாக்டர் வைரா வீட்டுக்கு வந்திருந்தாங்க. பாட்டியும் உங்க கல்யாணத்தை பத்தி அவங்க கிட்ட கேட்டாங்க. ஆனா அவங்களுக்கு அதுல விருப்பம் இல்ல. உங்களுக்கு வேற பொண்ணு பார்க்க சொல்லி பாட்டி கிட்ட சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்ல, பாட்டிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் அட்மிட் பண்ணவும் அத்தை கிட்ட சொன்னாங்க. அது என்னவோ சரிதான், அத்தை அதை என்கிட்ட சொன்னாங்க. இப்ப நான் தான் வீட்டுல இருக்கேன்ல, அதனால ஹாஸ்பிட்டல் எங்கேயும் கூட்டிட்டு போக வேண்டாம், நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஆனா டாக்டர் வைரா உங்களுக்கு வேற பொண்ணு பார்க்க சொன்னாங்களே. அப்படி இருந்தும் நீங்க பொண்ணு பார்க்க போகணும்னு சொல்றீங்களே. டேய் பாலு, உனக்கு பொண்ணுங்களை பத்தி என்ன தெரியும்? குறிப்பா அவளை பத்தி என்ன தெரியும்? அவளுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்டா. எனக்காக தான்டா அவள் டாக்டரே ஆனா. அப்படியா? ஆமாடா, எனக்கு அவளை சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பிடிக்கும். அவளுக்கும் அப்படிதான். ஆனா அதை விட அவளுக்கு இந்த ஊரை ரொம்ப பிடிக்கும். இந்த ஊரை விட்டு வெளியே போக அவ விரும்பல. அதனாலேயே எங்க கல்யாணம் பண்ணி நான் அவளை சென்னைக்கு கூட்டிட்டு போயிடுவேணும்னு பயந்து என்ன பிடிக்காத மாதிரி நடிக்கிறாடா. அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் சரியாயிடும். நான் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். எதுக்கு? வைராவை பார்க்கதான். அவன் காரை எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட உதயாவை பரிதாபமாக பார்த்தான் பாலு. என்னடா மச்சான் இப்படி ஆயிப்போச்சு? தியாகு கேட்க, அதை விடுடா, அதெல்லாம் பரவாயில்ல. வைரா மனசுல நான் தான் இருக்கேன், அதுதான் இன்னைக்கு தெரிஞ்சு போச்சே. நாளைக்கு டாக்டர் சார் போய் பொண்ணை பார்த்துட்டு பஜ்ஜி, சொஜ்ஜி, டீ இதெல்லாம் சாப்பிட்டுட்டு வரட்டும். அவரால் தனியா அதெல்லாம் சாப்பிட முடியுமா?
நாமளும் துணைக்கு கூட போவோம். பஜ்ஜியும் டீயும் மட்டும்தான் டாக்டர் சாருக்கு. வயிறா எனக்கு தான். சரி வாங்க சாப்பிடலாம். கொலை பசி. பேச்சை திசை திருப்பினான் உதயா. பாட்டியும் உன்னதாண்டா கேட்டுட்டே இருக்காங்க. எங்களுக்கும் பசிக்குது, வா போய் சாப்பிடலாம். பாலு கூற நால்வரும் வீட்டிற்குள் சென்றனர். பகுதி 12 நிறைவடைந்தது. பகுதி 13 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.